என்ன ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டேய், இந்த அங்கன்வாடியில் சேர்த்துருந்தேன்னா உன்னோட குழந்தைக்கு தானே நல்லது. அங்கன்வாடியா? அதெல்லாம் சும்மாப்பா. குழந்தைய உட்கார வச்சு அமைச்சிருவாங்க. அதில் என்ன நல்லது இருக்குது? மச்சி, அங்கன்வாடினா நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா. அங்கன்வாடினா என்ன? அங்கே நம்ம குழந்தைய சேர்க்கறதுனால நம்ம குழந்தைக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன நல்லது, அங்கன்வாடியில் வேலை பார்க்குறவங்களால நன்றதுன்னு முழுசாக சொல்கிறேன். அதை கேட்டுட்டு அப்புறமா உன் முடிவை சொல்லு. என்னது? என்னோட மனைவிக்கு இதில் நல்லது இருக்கா? என்ன நீ புதுசாக சொல்லிட்டு இருக்க? வா, ஒரு தேநீர் சாப்பிட்டுட்டே பேசலாம். அங்கன்வாடி மையம்னா நீ நினைக்கிற மாதிரி தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள், 5 வயசு வரைக்குள்ள குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து கண்காணிப்புன்னு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள்னு எடுத்துக்கிட்டா உங்க ஊர்ல எத்தனை கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, அவங்களோட எடை என்ன, ஆரோக்கியம் என்னன்னு தொடர்ந்து கண்காணிப்பாங்க. தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள்னு எடுத்துக்கிட்டா அவங்க குழந்தைக்கு எப்போ சொட்டு மருந்து போடணும், எப்போ ஊசி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து கண்காணிப்பாங்க. இப்படி குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1975 இருந்து கவர்மெண்ட் வந்து இந்த அங்கன்வாடி மையங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க. பரவாயில்லையே, அங்கன்வாடியில் குழந்தைகளையும் தாண்டி பெண்களுக்கு இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குன்னு தெரியாமே போச்சு. சரி, ஆரோக்கியமான உணவுன்னு சொல்கிற, மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சத்து மாவு தானே தருவாங்க? சத்து மாவாக இருந்தாலும் அதுவும் ஆரோக்கியமான உணவு தான். சத்து மாவு, கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு, விட்டமின் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு 130 கிராம் கொடுப்பாங்க. அதை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கு 160 கிராமும், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு 190 கிராமும் இந்த சத்து மாவு கொடுப்பாங்க. அதுபோக மதிய உணவுக்கு காய்கறிகளை நிறையா போட்டு சமைச்சு முட்டையோடு சேர்த்து தருவாங்க. நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. போச்சுடா. அது மட்டும் இல்லைடா, அங்கன்வாடியில் இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா முன்பருவ கல்வி சொல்லித்தரது. அதாவது இப்போ சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு 5 வயசு ஆனதுக்கப்புறம் தான் எல்கேஜி யூகேஜிலாம் சேர்ப்பாங்க. ஆனால் அங்கன்வாடியில் 3-4 வயசுலேயே சேர்த்து விட்டோம்னா அங்கே குழந்தைங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்படி கற்றுக் கொடுக்குறவங்களும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்படி முன்னக்கூடிய அங்கன்வாடியில் சேர்ந்து படிக்கிறதுனால நாளை பின்ன ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த முன் பருவ கல்வி நிறைவு சான்றிதழ் கொடுக்கறதுனால நாளை பின்ன குழந்தைங்களை ஒன்னாப்பில் சேர்க்கறதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது தெரியாமல் பால்வாடின்னு சொல்லி நம்ம எல்லாரும் தான் பால்வாடியாக இருந்திருக்கோம். ஆமாம், உன் குழந்தை எங்கே சேர்த்துருக்க? பக்கத்தில் இருக்கிற இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துருக்கேன். நான் 90s கிட்டுங்கிறத மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்டா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா.